கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த 2025 ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் மேன்மையின் ஆண்டாக, கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டாக, கர்த்தர் உங்களை விடுவிக்கிற ஆண்டாக, என் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிற ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஆண்டின் வார்த்தையாக, இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மிகவும் மிகவும் உயர்வான ஆசீர்வாதமான கிருபையின் வார்த்தை. கடந்த வருடத்தை ஒரு கதையைப் போல கழித்து விட்டோம். இது புதிய ஆண்டு. கர்த்தர் உங்களை துன்மார்க்கருடைய கைகளுக்கு விடுவித்து ரட்சிப்பார். அவர் செய்கிற காரியம் முதலாவதாக உங்களுக்கு உதவி செய்வார். இதோ தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்வில், உன் குடும்பத்தில் அவர் உனக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிறார். எரிகோவின் சாலைகளில் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட 2 கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்த என்னை இந்த நாளில் உன் குடும்பத்தில் உனக்காக அவர் நிச்சயமாக இந்த ஆண்டில் உதவி செய்வார். உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் அவர் உதவி செய்வார். இரண்டாவதாக உங்களை அவர் விடுவிப்பார். என்னென்ன காரியங்களில் சிக்கொண்டு இவைகளிலிருந்து நான் வெளியே வர முடியுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கிறீங்களோ, அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மூன்றாவதாக அவர் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் ரட்சிப்பார். அல்லேலூயா! கர்த்தர் கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதம். எந்தெந்த காரியங்களில் உங்கள் வாழ்வில் ரட்சிப்பு, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் உறவுகள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இயேசு இந்த நாளில் அற்புதத்தை இந்த வருடத்தில் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த சங்கீதம் 37வது அதிகாரம் 40வது வசனத்தை அனுதினமும் உங்களுடைய கரத்தில் வேதத்தை எடுத்து முழங்காலில் நின்று இந்த வசனத்தின் மேலாக விரல்களை வைத்து, ஆண்டவரே, வாக்கு கொடுத்த என் ஜீவனுள்ள தெய்வமே, என் வாழ்வில் இந்த 3 காரியங்களும் நிறைவேறட்டும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய வாழ்வில் எல்லா தேவைகளிலும் உதவி செய்யுங்க, என்னை விடுவீங்க, என்னை ரட்சிங்க. நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட கண் தெரியாத பத்லேமேயு குருடனுக்கு இறங்கினேன் ஆண்டவர், இன்றைக்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இறங்குவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. உன் முகம் நிச்சயமாக பிரகாசம் அடையும் தேவ பிள்ளையே. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டின் 1ஆம் நாள் காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் உதவி செய்யும்படியாய், விடுவிக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாக நீர் வந்து உலாவுகிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். எஸ் மை லார்ட், யூ ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட் யூ ஆர் த லிவிங் காட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டு மிராக்கிள்ஸ், மை காட். You're going to help your children. You're going to deliver your children. And you're going to do mighty things. And you're going to give salvation to every family, my Lord. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். ஒருவருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு முழுவதிலும் கேட்கிற ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.